எங்களுக்கு இதுவே போதும். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு கறி லீஃப், செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ரொம்ப கூலிங்காக இருக்கு இல்லையா, ஸோ எனக்கு வந்து அப்படியே ஒரு நல்லா ஒரு ஸ்பைஸியாக நம்மளே வந்து ஓன் ஏதோ ஒன்று மேக் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிரேவிங் ஆகிடுச்சு. சரி பார்த்தீங்களா, சில்லி பவுடரில் அப்படியே காலை குளிப்பாட்டியாச்சா. ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு டீப்பான காடை ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். எஸ், ஸோ நானே வந்து பார்த்திங்கன்னா எண்டு வீடியோ வரைக்கும் நானே ஓனாக வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறது எல்லாமே நானே வந்து ஓனாக பண்ண போகிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கு இல்லையா, ஸோ எனக்கு வந்து அப்படியே ஒரு நல்லா ஒரு ஸ்பைஸியாக நம்மளே வந்து ஓன் ஏதோ ஒன்று மேக் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிரேவிங் ஆகிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காடை வந்து ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். நான் என்னென்ன பண்ண போகிறேன், என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறேன், எப்படி ஒரு ஸ்பைஸியான ஒரு டெலிஷியஸான ஒரு கார்டை வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா காடையை வந்து ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஸோ உள்ளுக்குள்ளே வந்து இந்த வேஸ்டேஜில் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நான் ரிமூவ் பண்ணி 2 டைம் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இதோட 3rd டைம் நான் வாஷ் பண்ணுறேன். ஸோ நல்லா நம்ம க்ளீனாக ஃபுல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம காடை வந்து நல்லா டீப்பாக வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ நான் எடுத்துக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 காடை எடுத்திருக்கேன். ஸோ எங்களுக்கு இதுவே போதும். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு கறி லீஃப், செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் வந்து கம்மிங் சீட்ஸ் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெப்பர், அதுவும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்லி பவுடர், ஸோ இதே எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டர்மரிக், அதுவும் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது எப்படி நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். நான் இது ஃபுல்லாமே எடுத்துட்டேன், ஏன்னா எனக்கு இது ஃபுல்லாமே வந்துட்டு தேவைப்படுது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக டர்மரிக் வந்து ஒரு 1/2 பிஞ்ச் மட்டும் போட்டால் போதும். இது நிறையா போடணும் அப்படின்ட்டு கிடையாது, ஏன்னா இது வந்து ஆன்டிபயோட்டிக். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து டர்மரிக் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் வந்து ரொம்ப நல்லது. ஸோ நான் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெடி பண்ணி வச்ச இந்த பேஸ்ட்டும் நான் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சீரகமும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு மிளகும் நான் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லைங்களா, அந்த கார்ன்ஃப்ளவரையும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கறி லீஃப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் சால்ட் வந்து எப்பயுமே கையில் தான் எடுப்பேன். அப்போ தான் எனக்கு வந்துட்டு அந்த குவான்டிட்டி வந்து தெரியும். ஸ்பூனில் எடுத்து போனால் எனக்கு இந்த குவான்டிட்டியே தெரியாதுங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சால்ட்டு போதும். இனி கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம், பத்தலைன்னா திரும்ப கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக லெமன் இருந்தால் நம்ம லெமனும் போட்டுக்கலாம். ஸோ எங்கிட்ட லெமன் இல்லை, அதனால் அப்படியே நிறுத்திட்டேன். உங்கள்கிட்ட லெமன் இருந்தால் நீங்கள் லெமன் போட்டுக்கோங்க. ஏன்னா லெமன் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது அந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம எல்லா நான்வெஜ்லேயுமே கொஞ்சம் லெமன் போட போகும்போது சாஃப்டாகவே இருக்கும் நல்லா. அதுக்காக நம்ம லெமன் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் வந்து நமக்கு வந்து வேணும். ரொம்ப வந்து வாட்டரியாக நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காடையாக எடுத்து இதில் ஃபுல்லாமே வந்துட்டு இந்த கோழியை வந்து அப்படியே இந்த
இதில் மசாலில் வந்து அப்படியே டீப்பாக நம்ம வந்து குளிப்பாட்டுறோம். ஃபுல்லாக அந்த உள்ளுக்குள்ளே ஃபுல்லாமே நல்லா மசாலா வந்து அப்சர்வ் ஆகிற மாதிரி போட்டுடணும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மசால் ஃபுல்லாமே உள்ளே அப்சர்வ் ஆகும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி உள்ளே வந்து பாதி வந்து வெந்திருக்கும், ஸோ பாதி வேகாமல் இருக்கும், அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இது பண்ணிடணும். பார்த்தீங்களா, சில்லி பவுடரில் அப்படியே காடை குளிப்பாட்டியாச்சா. இந்த மாதிரி எல்லா காடையுமே ஃபுல்லாக நம்ம வந்துட்டு அந்த மசாலா ஃபுல்லாக உள்ளே அப்சர்வ் ஆகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லாவே அப்ளை பண்ணிடணும். இந்த காடையில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள மசாலா நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு. நம்ம சைடில் இந்த மாதிரி வந்துட்டு கோடு மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த சதக்குள்ளே ஃபுல்லாமே வந்து அந்த மசாலா வந்து உள்ளே அப்சர்வ் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். இல்லை மேலே மட்டும் போட போகும்போது அந்த டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு உள்ளே ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடணும். சாரி, அப்ளை பண்ணிடணும். இப்போ இந்த காடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவராக நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணலாம் ஆயிலில் போட்டு. ஸோ நான் ஆயில் நல்லா கொதிக்க வச்சிட்டேன். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஆயில் கொதிச்சுச்சா இல்லைன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு கறி லீஃப் 2 எடுத்து போட்டால் தெரிஞ்சிடும். இந்த ஹீட்டுமே கொஞ்சம் நல்லா நமக்கு இங்கே மேலே வரைக்கும் வரணும். ஓகே, இப்போ ஆயில் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இந்த காடை எடுத்து உள்ளே போட்டுடலாமா? காடையாக எடுத்து போடுறேன். ஏன்னா அந்தளவுக்கு தான் வந்துட்டு நான் ஆயிலும் ஊற்றியிருக்கேன். நல்லா ஃபுல்லாக ஆயிலில் வந்துட்டு படுற மாதிரி ஃபுல்லாக போட்டு விட்டுருங்க. இப்போது ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆஃப் ஃப்ளேமில் வச்சிடலாம். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக வச்சு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரமாக வந்து கருகிரும். உள்ளுக்குள்ள மசாலா வந்து அப்படியே இருக்கும், வேகவே வேகாது. அதனால் வந்து ஒரு ஆஃப் ஃப்ளேமில் வச்சு அந்த ஆயில் கொதிக்கும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்க மசாலா ஃபுல்லாமே வந்து டீப்பாக வந்து ஃப்ரை ஆகும். அப்போ தான் வந்து நமக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸான ஒரு காடை வந்து நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக டீப்பாக வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. இதே நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருந்தாலும் ஃபுல்லாக கறி இருந்துருக்கு. இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுப்போங்க. இந்த பக்கம் நான் வந்துட்டு திருப்பி போட்டேன். இந்த பக்கம் ஒரு 1 மினிட் நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காடை ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம். ஸோ நான் பண்ண இந்த காடை ஃப்ரை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.